விளங்கியதே அவன் கர்த்தருடைய தூதன். வேதத்தை எடுத்து விரித்து வைத்து உனக்கு ஒவ்வொரு நாளும் விளக்கி சொன்னானே அவன் தேவனால் உனக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதன். இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருப்பார் என்றால் இனி தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் ஒருவராலும் தடுக்க முடியாது. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்று முதல் உங்களை நோக்கி தூதர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் அறியாமல் சிலர் உபசரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வசனத்தை எப்படி எழுதணும்? உங்களில் சிலரை அறியாமல் அவர்களை அடித்தவர்கள் உண்டு. அப்படி எப்படி முடிக்கணும்? அங்க அறியாமல் உபசரிச்சிருக்காங்க, இங்க அறியாமல் ஆப்பு வச்சிருக்கிறாய். ஐயா தூதரா அது தெரியாம. சிலர் உங்களை ஆராதனையில் நடத்துறாங்க, கடவுளோட உங்களை என்ன செய்யறாங்க? இணைக்கிறாங்க. They are appointed angels sent by God. சும்மா இல்ல சார், உங்களை அப்படியே தேவனோட இணைக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து உங்களை வொர்ஷிப்ல நடத்துறான்னா, ஒரு மனிதன் வந்து வொர்ஷிப்ல நடத்துறானா அவனை தேவன் அனுப்பின ஏஞ்சல். பழைய ஏற்பாட்டில் கூட ஆபிரகாமை நோக்கி 3 புருஷர்கள் வந்தார்கள். உடனே அவங்களுக்கு என்ன செய்யறான்? சொல்லுங்க. உடனே வந்து நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்றான். உடனே இந்த 3 புருஷர்களும் ஓகே நீ சமைக்க சொல்லுன்றான். உடனே சாரால போய் சமைக்க சொல்றான். ஒரு கன்றுக்குட்டி எடுத்து மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து 3 படி மாவை எடுத்து பிசைந்து அந்த கன்றுக்குட்டியை வந்து அடிச்சு அழகா வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் அதுல ஒரு ஏஞ்சல் சொல்றான், மனைவியாக சாரால் எங்கே என்றான். அவள் அங்கே இருக்கிறாள், அவள்கிட்ட சொல்லு, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். If God wants to give you any miracle or manifest any miracle, He is always using an angel as a medium. உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னாலும் ஒரு தூதன் மூலமாகத்தான் தேவன் அதை கொடுத்து விடுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இங்க யாரெல்லாம் கடவுளை நேரடியா சத்தம் கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க கை தூக்குங்க. அதாவது எனக்கு மனுஷனே உதவியே இல்ல, என்கிட்ட எந்த மனுஷன் என்ன செய்யல, பேசவே இல்லை, சரியா, பேசவே இல்லை, வெறும் சத்தத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கை தூக்குங்க பாப்போம். 500-600 பேர் இருப்பீங்களா? 1 2 எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர் அப்படி இருக்கிறாங்க. 3 என் சகோதரியோட கணவர் ரட்சிக்கப்பட்டெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து அவள் சாட்சி சொன்னப்ப சொன்னா வந்து தனி அறையில கையில் பேசுகிறார். அப்ப 500க்கு 3 எல்லாம் சொல்லுங்க. அதான் வந்து என்னது சதவிகிதம். அப்படின்னா புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ரெக்க உள்ளவன பாக்குறவன் 3 பேர்னா ரெக்க இல்லாதத பாக்குறவன் 500 பேர். அப்ப நீங்க எல்லாருமே நேரடியா கடவுளுடைய சத்தத்தை கேட்கலையா? அதுக்கப்புறம் அயோக்கியத்தை நம்ம பண்ணிட்டீங்க. எப்படி நீங்க எல்லாம் இப்ப மனுஷன் மூலமா தான் கேட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். அப்ப உங்க அத்தனை பேரையும் ரட்சிக்கிறதுக்கு தேவன் நேரடியாவே வேலை பார்க்கல. You see the role of the angels in your life. The role of angels in your life. தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பு முனையிலும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன், ஒரு விசேஷித்த தூதன் உங்கள் அருகில் நிற்கிறான். அவன் தான் பாவ வாழ்க்கையில நீ போய் கொண்டிருந்த போது நின்னு இப்படி போகாத இப்படி போன்னு சொல்லி உனக்கு சுவிசேஷத்தை சொன்னானே ஒரு ஊழியக்காரன், அவன் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். உன் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் என்று ஒருவன் சொன்னானே, அவன் கர்த்தருடைய தூதன். தன் கரங்களை வைத்த போது எனக்குள்ளே அபிஷேகம் இறங்கியதே, அவன் கர்த்தருடைய தூதன். வேதத்தை எடுத்து விரித்து வைத்து உனக்கு ஒவ்வொரு நாளும் விளக்கி சொன்னானே, அவன் தேவனால் உனக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதன். அறிவில்லாமல் முட்டாள்தனமாய் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன் அறிவு கண்களை திறந்து விட்டு தேவனை அறிவதற்கு ஒருவனை தேவன் பயன்படுத்தினாரே, அவர் கர்த்தர் உனக்கு அனுப்பின தூதன்.